காரத்துக்கு வேணா 2 மிளகாய் போடும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்குங்க. அடுத்தது இந்த பருப்பு, அப்புறம் வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து குறைன்னு அரைக்கணும். ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு, துணி போடாமல் நீங்கள் எண்ணெய் தடவி கூட போடலாம். இது மாதிரி அரைச்ச மாவை இது மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானையில் ஒரு 3/4 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் கூட தண்ணி வைக்கலாம். ஏன்னா இது வந்து 10 நிமிஷம் வேகணும். தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் இதை வைக்கணும். அப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த நம்ம இட்லி தட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையும் ஆற வைக்கணும். சூடு ஆறின